உங்களோட ஒரு ஸ்பீச் வந்து has been included in Tamil Nadu school textbooks. இது எப்படி அச்சீவ் பண்ண முடிஞ்சது? இது வந்து ஒரு இன்ப அதிர்ச்சி தான் எனக்கு ஒரு பெரிய விஷயம். இது எனக்கு தெரியாது. ஆக்சுவலா ஒரு நாள் காலையில 6:30 மணிக்கு எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு அடிஷனல் டைரக்டர் பேசி, சார் கங்க்ராச்சுலேஷன், உங்களுடைய கல்வி சம்பந்தமான பேச்சு வந்து பாட புத்தகத்துல 11ஆம் வகுப்பு 11th ஸ்டாண்டர்ட் பாட புத்தகத்துல கியூஆர் கோட்ல இருக்கு சார். அதை நாங்க சேர்க்க போறோம். கியூஆர் கோட்ல சேர்க்க போறோம். உங்க பர்மிஷன் வேணும்னாங்க. எனக்கு ஏமா நான் நிறைய பேசியிருக்கேன், எதை கேட்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒரு குறிப்பிட்ட பேச்சை சொன்னாங்க. அது யூனிஃபார்ம்ல நான் பேசினது. அப்போ பள்ளி கல்வித்துறையினுடைய இயக்குனரா இருந்த, இப்போ சிஎம்ட பர்சனல் செக்ரட்டரியா இருக்கிற மிக உயர்ந்த மனிதன், நீங்க எல்லாரும் தெரிஞ்சே ஆகணும், அதுக்காக சொல்ல வர்றேன், திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ். கிரேட் பர்சனாலிட்டி. அவரை நான் பார்த்தது கூட கிடையாது. அவரு இந்த சிபிஎஸ்இ சிலபஸுக்கு ஏற்றார் போல் அதை விட நல்லா இந்த ஏழை மாணவர்கள் படிக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தை தரம் உயர்த்தணுங்கிறதுக்காக தேடி தேடி நல்லதெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்ப யாரோ இதை போட்டு காமிச்சிருக்கிறாங்க அவர்கிட்ட. அங்க உள்ள ஒரு பெரிய போர்டு நிறைய பேரை செலக்ட் பண்ணி அதை வருஷக்கணக்கா செஞ்சு அதை தரம் உயர்த்தினாங்க. இப்போ வந்து அது சிபிஎஸ்இ சிலபஸை விட நல்லா இருக்கு. இந்த 10 வருஷம் கழிச்சுதான் சாதாரண மாணவர்கள் கூட எல்லாத்தையும் வந்து வெற்றி பெற முடியுங்கிறது தெரியும். அந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு. அப்போ இதை பார்த்துட்டு என்கிட்ட இதை சேர்க்கணும்னு சொல்லி நீ அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கன்னு அவர் சொன்னாரு, அதனால உங்கள்கிட்ட கேட்கிறோம்னாங்க. நான் உடனே பர்மிஷன் எழுதி அனுப்பிச்சேன், சேர்த்துட்டாங்க. இது என்ன சொல்ல வரேன்னா, அவரை நான் நேரா பார்த்தது இல்லை, ஒரு கல்யாணத்துல பார்த்தேன். திரு சிவகுமார் நடிகர், அவரு பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் எல்லாரும் ஒன்னா வரும்போது, அப்ப சார் சிவகுமார் சார் கூட வந்து அவருக்கே உரிய பாணியில கட்டி பிடிச்சிட்டு, எங்கேயா இருந்தீங்க இவ்வளவு நாள் காவல்துறையில காக்கி உடையில, இப்படி தமிழ் பேசுறீங்களேன்னு. அப்ப அவர் இறங்கி வந்தார். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் என்ன உங்களுக்கு தெரிய கூட தெரியாது, எப்படி சார் என்னோட ஸ்பீச் அந்த மாதிரி கேட்டீங்க, சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தலையாட்டிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு ஒண்டர்ஃபுல் ஸ்பீச் அப்படின்ட்டு போனாரு. நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கு. அப்படி நடந்தது இது. அதனால நான் ஒன்றும் இதுல வந்து செய்யல. இது நல்லதா இருந்துச்சுன்னா எல்லாரும் தேடுவாங்க இல்லையா?